இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்டோர்ஸ் இருக்குங்க மேம்? இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆல்ரெடி ஹாவ் அ கெஃபே அட் சரவணம்பட்டி. அதிலிருந்து ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி வச்சு நாங்கள் ஆன்லைனில் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். பட் வி ஆர் கம்மிங் அப் வித் மல்டிபிள் லொகேஷன்ஸுங்க இன் கோயம்புத்தூர். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஒரு லான்ச் பண்ணிட்டு பண்ணலாம். என்ன ஒரு அட்வான்டேஜ் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பட் மோர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் பிஸ்னஸுங்க. ஸோ நல்லா நானே எதிர்பார்க்கல. எனக்கு இது வந்து ரொம்ப வருஷமா ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட் லான்ச் பண்ணணும்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். நான் ஒர்க் பண்ணேன், நிறைய ரிசர்ச் ரெசிபி இதெல்லாம் நான் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே நம்மளுக்கு ஆல்ரெடி 2-3 பிஸ்னஸ் இருக்கு, இது ஒன் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல எனக்கு அதுல நிறைய டிமாண்ட், நிறைய ரீச், நிறைய ரெவென்யூ இதுல எனக்கு நிறைய ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கான குவாலிட்டி வி நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டிங்க. அது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். ஸோ குவாலிட்டி நீங்க லைக் கண்டிப்பா நீங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஐ மீன் நிறைய ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ் இருக்கு, பட் எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஸோ அதனால நானே எதிர்பார்க்கல இதுல வந்து அவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேஷன், நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் ஏன்னா ஹேண்ட் கிராஃப்டட் ஐஸ்கிரீம்னா ஒரு சின்ன பேட்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். பார்த்தா அந்த சின்ன பேட்ச் வந்து இமீடியட்டா சோல்ட் அவுட் ஆயிரும். ஸோ அப்புறம் பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்குறோம். இப்போ எப்படின்னா நிறைய கமர்ஷியல் ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி இல்லாம இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஐஸ்கிரீம் என்ன பண்ணோம்னா ஈவெண்ட்ஸ்க்குலாம் வி கம், நாங்களே ஸ்டால் மாதிரி செட்டப் பண்ணி பர்த்டே பார்ட்டிஸ், வெட்டிங்ஸுங்க, பல்க் ஆர்டர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்களே எங்க டீம் வந்து செட் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி அந்த ஸ்டால் மாதிரி கிரியேட் பண்ணி we itself supply for the events also. So bulk orders, catering orders, event orders-உம் நம்ம எடுக்கிறோம். So அது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இனி ஸ்டோர் மட்டும் நாங்க we are on the processங்க. So launch பண்ணதுக்கு அப்புறம் immediately we are open for franchisee model. என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாப் 6 ஃப்ளேவர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் ரோஸ் மில்க் ஃப்ளேவருங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாரும் அதோட ரிவ்யூ எப்படி கொடுத்தாங்கன்னா அன்னபூர்ணா ரோஸ் மில்க் குடிக்கிற அதே டேஸ்டிங் இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ரோஸ் மில்க் ஃப்ளேவர், சம்மருக்கான மேங்கோ ஃப்ளேவர், அப்புறம் காஃபி லவர்ஸ்க்காக காஃபி ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்கோம். அது போக இந்த லோட்டஸ் பிஸ்காஃப்னு சொல்லிட்டு அது ட்ரெண்டிங்கான ஃப்ளேவருங்க. அது இம்போர்ட், we don't use lotus biscoff flavor from India. We import the product and then we use the imported one. And blueberry cheesecake சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் 6th ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா Ferrero Rocher. ஸோ சாக்லேட் லவர்ஸ்க்கு அதுக்குன்னு. ஸோ ஈச் கேட்டகரி, அது கிட்ஸ், காஃபி லவர்ஸ், சம்மர் ஃப்ரெண்ட்லி, சாக்லேட் லவர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 6 யூனிக் ஃப்ளேவர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் மற்ற ஐஸ்கிரீமுக்கும் உங்க ஐஸ்கிரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, உங்களோட யூஎஸ்பி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலுங்க. அவங்க அந்த ஷெல்ஃப் லைஃப் நிறைய இருக்கிறதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு அப்படிதான் நம்ம கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம அதை அப்படி இருக்கவே கூடாது, அந்த கேட்டகரியிலேயே நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஹேண்ட் கிராஃப்ட் பேட்ச் பண்றதே கம்மியாக தான் பண்ணுவோம். ரொம்ப ஷெல்ஃப் லைஃப் அதுக்குன்னு ஃப்ரீசிங் லெவல் பாயிண்ட் இருக்கு. ஸோ ரியல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்றதுனால we wanted to be taken by every category of people, from kids to elder people வரைக்கும் அது சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ஐஸ்கிரீம் பண்றோம். யூஎஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அதுதான் நான் சொன்னேன், நோ காம்ப்ரமைஸ் இன் மை குவாலிட்டிங்க. குவாலிட்டியில் நாங்கள் டெஃபினட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. சின்ஸ் ஐ எம் ஆல்சோ இன்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங், எங்களோட மார்க்கெட்டிங், எங்களோட பேக்கேஜிங், எங்களோட நேம்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வில் பி வெரி யூனிக்குங்க. அது பார்த்தீங்கனாலே ஒரு கமர்ஷியல் ஃபீல் வராது, ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் ஃபீல் தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஐ மீன் நீங்க எங்களோட பிராண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட யூனிக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு தெரியும். ஓகே.